வணக்கம். யூடி இன்டகிரேட்டட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெண்பன்றி வளர்ப்பில் கரிப்பன்றி வளர்ப்பு லாபமா அல்லது நஷ்டமாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கரிப்பன்னிங்கிறது 2 முறைகளாக நம்ம வளர்க்கலாங்க. ஒன்று தீவன மேலாண்மை முறை, இன்னொன்று சாப்பாட்டு அதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல் சாப்பாடு, மண்டப சாப்பாடு அந்த முறையாகவும் நம்ம வளர்க்கலாம். இந்த தீவன முறைங்கிறது கரிப்பன்றிகளுக்கு ஒத்து வராது. ஏன்னா தீவன செலவு அதிகமாக போணுச்சுன்னா உங்களுக்கு கறி விற்பனை செய்யும்போது லாபம் உங்களுக்கு அந்த அளவு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மண்டப வேஸ்ட்டு, இந்த ஹோட்டல் வேஸ்ட்டு அதை நம்ம தீவனமாக கொடுக்கறதுல லாபம் ஒரு நல்ல ஒரு லாபமாக நமக்கு தெரியும். ஒரு இரட்டிப்பு லாபமாக நமக்கு தெரியும். இந்த கரிப்பன்றி வளர்ப்பில் தீவன முறை அதிகமாக ப்ரீடிங்காக வளர்க்கப்படுற பெண் பன்றிகளுக்கு போடக்குள்ள குட்டி கொஞ்சம் தரமான குட்டியாக நமக்கு கிடைக்கும். கரிப்பன்றி வளர்ப்பை பொறுத்தளவு ஏற்கனவே வேக்சினேஷன் எல்லாம் போட்டதுனால வேலைங்கிறது சுலபமாக இருக்கும். ஏன்னா தீவனம் சாப்பாடு மட்டும் போட்டால் போதும். மற்றபடி ஒரு பெரிய வேலைகள் இந்த கரிப்பன்றி வளர்ப்பில் இருக்காது வேக்சினேஷனுக்கு அப்புறம். இந்த கரிப்பன்றி வளர்ப்பில் டிவார்மிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. டிவார்மிங் மெத்தட் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடற்புழு நீங்கினா மாதத்திற்கு ஒரு 10 கிலோ வரை பன்னி உடல் எடை ஏறும். மற்றபடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே தெரிகிற நம்பருக்கு உங்களுக்கு குட்டி வேணும்னாலோ கரிப்பன்றி வேணும்னாலோ தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.